கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கார்த்தி வந்து ரம்யா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, என்னால் பெங்களூருக்குலாம் வர முடியாது, என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க கார்த்தி, உங்கள் ஒய்ஃபை வந்து பார்த்துக்கோங்க, அவங்க சரியானதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. செம கடுப்பில் இருக்காங்க ரம்யா. என்னடா இது, இந்த சதி திட்டத்தை வந்து எப்போ பார்த்தாலும் இந்த தீபா வந்து முறியடிச்சுக்கிட்டே இருக்காளே, சரி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரம்யா. கரெக்டாக வந்து கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்தோன்னே, என்னங்க இந்நேரம் நீங்கள் பெங்களூர் கிளம்பி போயிருப்பீங்கன்னு நினச்சேன், கடைசியில் போகலையா அப்படின்னு. நீங்கள் எங்கெங்க போக விட்டீங்க அப்படின்னு சொன்னேன். நான் எங்கே அதான் போங்கன்னு வழி அனுப்பிட்டேனே, வழியை இப்படியா யாரையாவது வழி அனுப்பிச்சா எப்படி போவாங்க? இத்தனை நிமிஷம், இத்தனை மணி நேரம் பிரிஞ்சிருப்பேன், இத்தனை மணி செகண்டு அப்படின்லாம் பேசுனா அப்புறம் எனக்கு எப்படி போக மனசு வரும் அப்படின்னு. நிஜம்லேயே எனக்காக தான் நீங்கள் போகலையாங்க அப்படின்னு தீபா கேட்டோன்னே, ஆமாம் வேறு யாருக்காக நான் போகலை அப்படின்னோடனே, இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் இங்கே தான் இருப்பேன் உங்கள் கூட தான் அப்படின்னோடனே, அப்போ நிஜம்லேயே வந்து எனக்காக தான் வந்தீங்களா? நீங்கள் எத்தனை தடவை தான் கேட்பீங்க தீபா, ஏன் உங்களுக்காக வந்ததை நீங்கள் நம்ப மாட்டீங்களா? இல்லை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தீபா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கார்த்தி வந்து பார்த்துட்டு, ஆனாலும் என்னை கொஞ்சம் கூட நவரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க என்னால் வந்து நம்பவே முடியல அப்படின்னோடனே, என் மேலே உங்களுக்கு வந்து அவ்வளோ லவ்வா அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கார்த்திக்கிட்ட வந்து தீபா உரிமையாக கேட்குறாங்க. பாடுறா, நீங்கள் கூட வந்து ரொமான்டிக்காக பேசுகிறீங்க அப்படின்னு கார்த்தி வந்து சிரிக்கிறாப்புல. அதை பார்த்தோன்னா வந்து தீபா வந்து, சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் கீழே போய் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கீழே ஜூஸ் போடுறதுக்காக கார்த்தி வந்து கீழே போகிறாப்புல. ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்நேரம் மீனாட்சிக்கு அனுப்பணுமே, அதை வந்து தீபாவுக்கு கொடுத்துருந்தா அடுத்த ஸ்டேஜ் வந்து அவள் வந்து இன்னும் இம்சை பண்ணலாம் அவளை. ஆனால் வந்து கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கும் போக முடியாது, கார்த்தி வேறு லீவ் போட்டிருப்பாரு. சரி நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம போய் வந்து நம்ம மிஷின்ஸ் எல்லாத்தையும் வாங்குவோம், வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க.